ஹலோங்க, கார்த்திகை தீபம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனில் அபிராமி ஐஸ்வர்யாவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ரூமை விட்டு வெளியே வந்தோடனே ஐஸ்வர்யா காலில் விழுந்து அழுகிறாங்க. அத்தை என்னை ஒரு டைம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கும் போது, காலை விடுறீங்க, முதல்ல என்னை அத்தைன்னு கூப்பிடாதா அப்படிங்கிறாங்க. அத்தை ப்ளீஸ் என்னை ஒரு டைம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்கே பலார்னு அறையும் போது அங்கே அருண், ஆனந்த், அவங்க அப்பா எல்லாரும் வந்துடுறாங்க. அருண் வந்தோடனே அபிராமியை பார்த்து, அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஒரு கன்சீவர் இருக்க பொண்ணை பார்த்து இப்படி தான் அடிப்பீங்களா? நீங்கள் இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி முகம் சொல்லிக்கிறாரு. பாத்தியாடி என்னோட பையன் எப்படி பேசுறான்னு பாத்தியா? உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தா இப்படிலாம் பேசுவான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, அவள் கர்ப்பமாக இருக்கா, அவளை அடிச்சியே அப்படின்னு கேள்வி கேட்டியே, அவள் கர்ப்பமே இல்லைப்பா, நம்ம எல்லாத்தையும் அவன் நல்லா ஏமாத்திட்டு இருக்கா, இப்போதான் என்னோட ஃப்ரெண்ட் அந்த டாக்டரும் சொன்னா அப்படிங்கிறாங்க. அதை கேட்டோன்னே அருண் ரொம்பவே உடஞ்சு போயிடுறாங்க. உண்மையா அம்மா சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா அழுதுட்டே நிற்கிறாங்க. அப்போ அருணுக்கு தெரிஞ்சிருது. ஓங்கி பலாருன்னு அறையிறாங்க. ஏன்டி இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண? இத்தனை வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த குழந்தைக்காக நான் எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன்னு தெரியுமா? இப்படி ஒரு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே உடஞ்சு பேசுறாரு. கார்த்திகோட அப்பா வந்து தடுக்கிறாரு. அருண் அடிக்கா ஏமா இப்படி பண்ண? இந்த வீட்டில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை வரப்போதுன்னு எல்லாருமே எவ்வளோ ஆர்வமாக சந்தோஷமா இருந்தோம், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமா இவ்வளோ நாளாக குழந்தை இல்லை, அந்த ஒரு ஏக்கத்தில் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. நீ என்ன பொய் சொல்லி சமாளிச்சாலும் இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லடி, வெளியே போ அப்படின்னு அருண் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, அபிராமிக்கிட்டையும் கெஞ்சி பார்க்குறாங்க. நான் என் பையன் எடுக்கிற முடிவு தான் எனக்கு அப்படின்னு அபிராமியும் தெளிவாக சொல்லிடுறாங்க. போய் உன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நீ கிளம்புறியா இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ தீபா வந்துட்டு, மாமா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, இந்த ஒரு டைம் மன்னிச்சிடலாம் அப்படிங்கும்போது, தீபா இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு அருண் சொல்லிடுறாரு. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா உள்ள போயிட்டு லக்கேஜ் எடுக்க போகும்போது தீபாவும் கூடவே போயிட்டு, அக்கா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நீ போயிரு, எல்லாமே உன்னால தான், நல்லா பிளான் பண்ணி என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக்அப்லாம் பண்ணிவிட்டு அத்தைட்டையும் நல்லா போட்டு கொடுத்து என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டில்ல, நான் இனிமேல் திரும்பி இந்த வீட்டுக்குள்ளே வருவேன், ஆனால் அப்போ நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என்னை இப்போ எப்படி துரத்துனியோ அதே மாதிரி உன்னை துரத்த தான் போகிறேன் அப்படின்னு மறுபடியும் சேலஞ்ச் பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு அப்போ தீபா மேலே செம்ம காண்டில் முறைச்சு பார்த்துட்டே போகிறாங்க. அடுத்த சீனில் ஐஸ்வர்யா ஒரு பார்க்கில் உட்காந்துருக்காங்க. அங்கே ரியோ ஆட்டோவில் வந்து இறங்கணும்னு, என்ன ஐஸ்வர்யா பங்களாலேருந்து இப்போ பார்க்கில் இருக்கிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் அந்த தீபானால தான் அப்படிங்கும்போது அப்போ ரியா சொல்கிறாங்க, ஆமாம் அந்த தீபா தான் சரியான ஆள், அத்தைட்ட நல்லா போட்டு கொடுத்து உன்னை வெளியே அனுப்பிட்டா அப்படின்னு ஏற்றி விடுறாங்க. அந்த தீபாவை நான் சாதாரணமாக இடம் போட்டுட்டேன், படிக்காத முட்டாள்கிட்ட, ஆனால் படித்தவளையும் இவ்வளோ ஆட்டக்கட்டை வச்சுட்டா, நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வரதான் போகிறேன், அப்போ வந்து அவள் இருக்க மாட்டா, அவளை நான் துரத்தி அடிச்சுட்டு தான் நான் வருவேன், அது வரைக்கும் நீ அந்த வீட்டில் இரு, ஸ்பையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ரியாவும் நடிக்கிறாங்க, நீ இல்லாமல் நான் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னா அப்படின்னா பேசிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, உன்னை வெளியே அனுப்புறதே நான் தான், இதில் எனக்கே ஸ்பை வேலை பார்க்க சொல்கிறியா அப்படின்னு நினைக்கிறாங்க. ரியா சொல்கிறாங்க, சரி என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உன் ஹஸ்பண்ட்டை பேசி மனசை மாற்ற ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ ஐஸ்வர்யாவும், இல்லை கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருச்சுன்னா அவங்க காலில் போய் விழுந்தனா மனசு மாறிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளே வந்துடுவேன், இப்போதைக்கு என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் நான் தங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த சீனில் ஆஃபீஸில் வந்து எல்லாரும் வைபர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர் வராரு. அப்போ தான் ரம்யா வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, கூட பிஏவும் இருக்காங்க. வந்தோடனே வந்துட்டு அந்த பிஏவை தள்ளி விட்டுட்டு ரம்யா கிட்ட பேச வரும்போது அந்த பிஏ நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காரு. இங்கே பாரு, என்னோட குடும்பத்தில் நடுத்தரவில் நிற்க வச்சிட்டில்ல, நான் வேலை இல்லாமல் துரத்தி உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி ஷர்ட்லேருந்து ஒரு கத்து எடுத்து குத்த போகிறாரு. அப்போ கார்த்திக் வந்து தடுத்துறாரு, அவரோட கையில் ரத்தம் பெற்றுருது. அப்போ அந்த லேபர்ஸ் எல்லாருமே அந்த ரவுடியை பிடிச்சிடுறாங்க. ரம்யா மட்டும் கார்த்திக்கோட கையை பார்த்து, ஐயோ ரத்தம் வருது, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சு இந்த கர்ச்சீஃப் எடுத்து கட்டி விடுறாங்க. இல்லை பரவாயில்ல, சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லேபர்ஸ் எல்லாரும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவனை பிடிச்சிட்டு போயிட்டோம் அப்படிங்கும்போது கார்த்திக் வந்துட்டு வேணாம், அவங்க குடும்பம் இருக்குன்னு சொல்கிறாங்க. கம்பெனி நேமும் ஸ்பாயில் ஆகக்கூடாது, இவங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்னா இப்போ அவங்கள விட்டுறலாம், எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும் போது ரம்யாவும் கார்த்திக் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி அவனை வெளியே கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரம்யாவுக்கு அப்பவே கார்த்திக் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருது. ரொம்ப நல்ல விதமாக தான் பார்க்குறாங்க. அடுத்த சீனில் ரியா மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி மைத்திலி போயிட்டு வேணும்னே கிண்டலாக பேசுகிறாங்க. அடுத்த நிலைமை உனக்கு தான், எப்படி கூட்டணி சேர்ந்து 2 பேரும் மோசடி பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தி ஒரு ஆள் அவுட் ஆயிடுச்சு, அடுத்தது நீ தான் அப்படிங்கும்போது ரியா சொல்கிறாங்க, அவ்வளோ ரோஷக்காரியாக இருந்தா நீ ஆனந்த் சொன்ன உடனே தாலியெல்லாம் கழட்டி போட்டி அப்போ விட்டு வெளியே போயிருக்க வேண்டியதாட, கெஸ்ட் ஹவுஸில் இருந்துட்டு இன்னும் ஆனந்த் வேணுங்கிற நினைப்பில் தான் நீங்கள் தொத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ வந்துட்டு மனசார ஆனந்த காதலிச்சு எனக்கு இவன் கூட வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு எதோ நடந்திருந்தா பரவாயில்ல, ஆனால் நீயே என்ன துரத்தணும், சொத்துக்காக ஆசைப்பட்டு வந்திருக்கான், அதே எப்படி உன்னை வாழ விட்டுட்டு நான் வீட்டை விட்டு போக முடியுமா? கண்டிப்பாக நீ உன்னை வீட்டை விட்டு துரத்தாமல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியும் பேசுகிறாங்க. 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மைத்திலி வந்துட்டு இந்த புறம்போக்கிட்ட பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், ரியா வாங்க போகலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ரியா அதுக்கப்புறம் செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அடுத்த சீனில் கார்த்திக் வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. தீபா கையில் காயத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சுங்க, ஃபேக்ட்ரியில் அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்கும்போது கார்த்திக் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ கூட்டியாக வந்து தீபாவுக்கு வந்து
அங்கே ஒரு பர்சன் எட்டி பார்க்குது. அவங்களுக்கு அடிபட்டுருச்சு, நீங்கள் போய் தடுக்க போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, ஒருத்தர் கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒரு லேடியை குத்தும் போது நம்ம சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி அப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு இது போயிருக்கலாம்ல, இது என்ன கையில் கர்ச்சீஃப் மாதிரி இருக்குது, யார் கொடுத்தா அப்படிங்கும்போது ரம்யா தான் கட்டி விட்டாங்க அப்படிங்கிறாங்க. தீபாவோட முகம் அப்படியே வந்து மாறி போயிடுது. ரொம்பவே ஒரு மாதிரி ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. ரம்யாவுக்கு கண்டிப்பாக கார்த்திக் மேலே ஒரு காதல் வர மாதிரி தான் சீன்ஸ் கொண்டு போவாங்க. அதில் தீபா ரொம்பவே பொசிவாக தான் போகிறாங்க. இதுலேயே நல்லாவே தெரியுது. ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்கமிங் வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள்.